தமிழகத்தில் நேரடி நெல் சாகுபடி பண்ணக்கூடிய புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை இந்த மாவட்டங்களில் கோடை உழவு பண்ணுவாங்க. அந்த உழவோட நன்மை தீமை என்னென்னு சொல்கிறேன். வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உழவு பண்ணுறதால நம்ம மண்ணுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். மழை பெஞ்சுன்னா அந்த தண்ணியை அதிகமாக இழுத்து வைக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். ரொம்ப முக்கியமான ஒன்று களை கட்டுப்பாடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த மாவட்டங்களில் வரக்கூடிய அந்த பூண்டுன்னு சொல்லக்கூடிய களையை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து சாயில் பார்ன் டிசீஸ், அதாவது நோய்களை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை நம்ம ஈஸியாக அழிக்கலாம். அது எப்படின்னா, இந்த மாதிரி உழுவுறதுனால அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மேலே எக்ஸ்போஷர் ஆயிரும். அதனால் சன்லைட் மூலியமாக அதை கில் பண்ண முடியும். நெல்லில் நோயை உருவாக்கக்கூடிய பூச்சிகளோட முட்டை கூட்டு உருவத்தை ஈஸியாக நம்ம அழிக்க முடியும். கோடை உழவு பண்ணுறதுனால அந்த காட்டில் உள்ள அலிலோபதிக் எஃபெக்ட் எல்லாத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியுங்க. கோடை உழவில் வரக்கூடிய ஒரு சில தீமைகள் என்னென்னா, நம்ம கோடை உழவு டிராக்டர் வச்சு தான் பண்ணுறோம். அதோட ஆவரேஜ் வெயிட் 2லேருந்து 4 டன் வரும். அதனால் நம்ம காடு கொஞ்சம் இருக்க தான் செய்யுங்க. அதிகப்படியான காற்றடிச்சுன்னா நம்ம இந்த மண் எல்லாம் புழுதியாக அடுத்த காட்டுக்கு போக செய்யுங்க. நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரோட கவுண்டும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நேரடி நெல் சாகுபடியில் அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணுங்கள்.